வணக்கம் நம்ம உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பெண் பிள்ளைகள், உங்கள்கிட்ட தான் ஒரு கேள்வி கேட்கலான்னு வந்திருக்கேன். அதாவது நீங்கள் பிறந்ததுலேருந்து படிக்க வைக்கிறதுலேருந்து காலேஜ் அனுப்புறது வரைக்கும் பேரண்ட்ஸ் எல்லாம் முடிவெடுக்க விடுறீங்க. வாழ்க்கை துணை அமைக்கிறது மட்டும் ஏன் பேரண்ட்ஸை நம்ப மாட்டேங்கிறீங்க? எனக்கு அதுதான் சந்தேகம். ஏன்னா நீங்களாக எடுத்துக்கிற வாழ்க்கை நாளைக்கு சரியில்லைன்னா நீங்கள் எங்களை தேடி தானே வரணும். நானும் ஒரு பெண் பிள்ளைக்கு அம்மாங்கிறனால தான் கேட்குறேன். எங்களை தேடி தானே வரணும். வர்றப்ப நான் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்? நாங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் பிறந்ததுலேருந்து நாங்கள் செய்கிறோம். படிக்க வைக்கிற வரைக்கும் நாங்கள் பார்க்குறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவை? உங்களுக்கு ஒரு லைஃப், அதை நாங்கள் சரியாக செய்ய மாட்டோம். நீங்களே எப்படி முடிவு எடுக்கிறீங்க? 100ல் ஏதோ 10% தவறுதலாக இருக்கும். அப்போ கூட அம்மா அப்பா தான் துணையாக நிற்பாங்க, விட்டுட்டு போயிட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவு விட்டுட்டு போகிற மாதிரி பண்ணாதீங்க, சரிங்களா? நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு அஃபெக்ஷன், இதெல்லாம் ஒரு லவ்வுங்கிறதெல்லாம் ஒரு அஃபெக்ஷன் மாதிரி தான். அந்த அஃபெக்ஷனை நம்பி நீங்கள் வெளியில் போகிறது வர்றது, இது நாளைக்கு உங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. ஏன் அந்த தப்பை பண்ணுறீங்க? அப்படியே உங்கள் மனசுக்கு பிடிச்சிருந்தா கூட பேரண்ட்ஸ்கிட்ட ஃபஸ்ட்டு கொண்டு போய் காட்டுங்க. அவங்க ஓகே சொல்லட்டும். அவங்க சப்போர்ட்டோடு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஏன் இப்படி பண்ணுறீங்க? அது உங்களை மட்டும் பாதிக்காது, பின்னாடி பேரண்ட்ஸுக்கும் பாதிக்கும். இந்த பதிவு நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இருக்க பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கம்மி தான். ஏன்னா பேரண்ட்ஸு தெரியாமல் நீங்கள் பண்ணுற தப்பு அது உங்களையும் பாதிச்சு பேரண்ட்ஸுகளையும் பாதிக்குது. காவல்துறை எவ்வளவோ ஆப்பெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தயவுசெய்து அவங்க சொல்கிற ஆப் நம்பருக்கு நீங்கள் தகவல் கொடுங்க. தைரியத்தை வளர்த்துக்குங்க, பயப்படாதீங்க. நீங்கள் பயப்படுறதா அவங்களுக்கு அட்வான்ஸாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் பயத்துலேருந்து வெளியில் வாங்க. வெளியில் உங்கள் அம்மா அப்பா அவங்கள என்ன கொன்ற போகிறாங்க, சப்போர்ட்டு பண்ண மாட்டாங்க. ஆனால் தப்பு பண்ணுறதுக்கு, ஆனால் தைரியமாக சொன்னால் நம்ம பிள்ளைன்னு வருவாங்க உதவி செய்கிறதுக்கு, சரியா? உங்களோட குழப்பத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. தயவுசெய்து தப்பான ஒரு விஷயத்தை முன்னெடுத்து போகாதீங்க, சரிங்களா? நம்பி தான் உங்களெல்லாம் காலேஜ் அனுப்புகிறாங்க, பள்ளிக்கூடம் அனுப்புகிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, சரிங்களா? தைரியத்தை வளர்க்குறேன்னு சொல்லி எதையாவது தப்பான ஒரு வழியில் போயிடாதீங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், சரிங்களா? தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்குங்க.